வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, பில் டு எஸ்டாப்ளிஷ் அமராவதி அஸ் சோல் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கெட்ஸ் லோக்சபா நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தோட தலைநகரத்தை சட்ட ரீதியா அங்கீகரிக்கிறதுக்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அதாவது தாக்கல் பண்ணிட்டாங்க, நிறைவேறிடும். ஓகேவா? சோ ஒரு மாநிலத்தோட தலைநகரை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கா, மத்திய அரசாங்கத்துக்கு அதாவது பாராளுமன்றத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தை பிரிச்சு புதுசா 2 மாநிலங்களா கொண்டு வரப்ப அந்த புதுசா வரக்கூடிய மாநிலத்துக்கான தலைநகரை சட்ட ரீதியாக நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது 2 ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்ணி 2 ஸ்டேட்டா கொண்டு வரப்ப நியூலி ஃபார்ம்டு ஸ்டேட்டோட கேபிட்டலை ரெகக்னைஸ் பண்றது பார்லிமெண்டோட அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, த லோக்சபா பாஸ்ட் அ பில் டு ரெகக்னைஸ் அமராவதி as the sole and permanent capital of ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதனாலதான் பாராளுமன்றத்துல அமராவதியை கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகக்னிஷனை வந்து வாங்கியிருக்காங்க, சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட் போட்டு கொண்டு வராங்க. ஜூன் 2, 2024 இருந்து அமராவதி தான் ஆந்திர பிரதேசோட ஸ்டேட் கேபிட்டலா இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டேட்டாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 55,000 households utilize census self enumeration portal on day 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1, 2026 சென்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சென்சஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16th சென்சஸ் சின்ஸ் 1881, 1881 இருந்து கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா 16வது சென்சஸ். அதே 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இது வந்து நமக்கு டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. முன்னாடி மாதிரி இல்லாம பென் அண்ட் பேப்பர் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி கேஸ்ட் சென்சஸும் எடுக்க போறாங்க இதோட சேர்த்து. 1931க்கு அப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் நம்ம கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி 1931ல கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்கு. அதுல இப்ப ஃபேஸ் 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்சஸ்ல. சென்சஸோட ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங்ஸ் ஆபரேஷன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து பாப்புலேஷன் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன் ஃபேஸ்ல 33 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸை மக்கள் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதை டிஜிட்டல் ஃபார்மேட்ல நம்மளே டைப் பண்ணி கொடுத்துடலாம். சரியா? ரைட். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நாசா பிகின்ஸ் ஃபியூலிங் ராக்கெட் ஃபார் ஃபர்ஸ்ட் லூனார் ட்ரிப் இன் 50 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற மிஷன் ராக்கெட் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற ராக்கெட். ஓகேவா? இந்த ராக்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ், 3 பேர் அமெரிக்கர், ஒருத்தர் வந்து கெனடியன். இந்த 4 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா 3 சுத்தி வர போறாங்க. ஓகே, இத வந்து லூனார் ஃபிளை பை அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் ஃபிளை பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளை பை அப்படின்னா 3 சுத்தி வர்றது. 3க்குள்ள போய் லேண்ட் ஆகாம 3 சுத்தி வரக்கூடிய மிஷன் தான் லூனார் ஃபிளை பை மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது லூனார் ஃபிளை பை மிஷனா இருக்கு. 3 சுத்தி ஒரு 10 நாள் டைரக்டா போறாங்க. 3 சுத்திட்டு திருப்பி ஒரு யூட்டர்னை போட்டு திருப்பி பசிபிக் ஓஷன்ல வந்து விழுந்துருவாங்க. சரியா? சோ இதுதான் இந்த ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற மிஷன். 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போக போறாங்க. 10 நாள் டைம் எடுத்துக்கும். சரியா? கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் எர்த்தை சுத்தி போயிட்டு வருவாங்க. ஓகே, பியாண்ட் 6400 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த். ஸோ ஆர்டமிஸ் 2. இதே ஆர்டமிஸ் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து எந்த க்ரூ இருக்காது, ஜஸ்ட் அன்க்ரூவ்டு மிஷனா இருந்திருக்கும். இதுலதான் க்ரூ மெம்பர்ஸ் 4 பேர் வந்து இருக்காங்க. இதே மாதிரி ஆர்டமிஸ் 3 அப்படிங்கறத 2028க்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, நிலவுல வந்து ரொம்ப நாள் தங்கி ஒரு பேஸ் மாதிரி உருவாக்குறதுக்காக, ஒரு ஹியூமானிட்டேரியன் பேஸை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆர்டமிஸ் மிஷன் அப்படிங்கிறது. சரியா? சோ அதுல ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம நிலவுக்கு போனது அப்படின்னா அப்போலோ 17 1972ல நிலவுக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா? 3 நோக்கி போயிருப்பாங்க அப்போலோ 17ல. அதுக்கப்புறம் இப்பதான் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து நம்ம நிலவை நோக்கி போக போறோம். அதான் ஃபர்ஸ்ட் லூனார் ட்ரிப் இன் 50 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.